என் தங்கமே, இன்று உன் கருப்பன் உன்னோடு பேசியே தீர வேண்டும். உன் அப்பன் எனக்காக ஒரு 5 நிமிடம் நீ ஒதுக்கியே ஆக வேண்டும். என் பிள்ளையே, என் மீது அன்பிருந்து எனக்காக நீ ஒதுக்குவாய் என்கின்ற நம்பிக்கையில் உன் அப்பன் நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளை, நீ கேட்கும் வரை நான் இங்கே காத்து கொண்டிருப்பது உண்மை. ஏனென்றால் சில விஷயங்களை என் பிள்ளையிடத்தில் உடனுக்குடன் சொல்லிவிட வேண்டும். இல்லை என்றால் என் குழந்தை தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் அறியாமலேயே இருந்து விடுவாய். என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்று தெரியாமல் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீ கடந்து வர முடியாமல் காயம் கொண்டு நின்று கொண்டிருப்பாய். சுற்றி இருப்பவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகளை அறியாமல், வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மைகளையும் புரிந்து கொள்ள முடியாமல், என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் நீ பெறாமல் சென்று விடுகின்றாய். இனிமேலாவது இதில் எல்லாம் நீ கவனத்தோடு இருக்க வேண்டும். துரோகத்தை கண்டுபிடிப்பதற்கே உனக்கு பல காலம் தாமதம் எடுத்து கொள்கின்றது. என் பிள்ளையே, எப்பொழுதுமே எதுவும் தெரியாமல் இருக்க முடியாதல்லவா? ஏதாவது ஒரு நேரத்தில் நீ சொல்லலாம், எனக்கு தெரியாமல் நடந்து விட்டது என்று. எல்லா நேரத்திலும் அப்படி இருக்கிறது என்றால் உன் பக்கம் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது என்பதனை நீ சிந்திக்க வேண்டும். இன்றிருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் தன் பக்கம் தவறு என்று யாரேனும் சொல்லிவிட்டால் அதை ஒரு நாளும் ஒத்துக்கொள்ள தயாராக இருப்பதில்லை. மாறாக அவர்கள் மீதே அந்த தவறை திருப்பி விடுவதற்கான முயற்சிகளை மட்டும்தான் செய்கின்றார்கள். என் பிள்ளையே, வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். சோதனைகள் தொடர்ந்து உன்னை வேதனைப்படுத்தத்தான் செய்யும். ஆனால் இதிலிருந்தெல்லாம் நீ நம்பிக்கையோடு மீண்டு வர வேண்டும் அல்லவா? என் பிள்ளையே, தவறி விழுந்த விதையே முளைக்கும் பொழுது தடுமாறி விழுந்த உன் வாழ்க்கை மட்டும் நிச்சயமாக நல்லபடியாக மாறிவிடாதா? நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நீ எதிர்கொள்ள வேண்டும். இந்த நம்பிக்கைதான் உனக்கு பல விஷயங்களை உன் வாழ்க்கையில் கொடுக்கப் போகின்றது. என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் குறிப்பாக கசப்பான விஷயங்கள் நிறைய நிகழ்ந்திருக்கிறது என்றால் அந்த நேரத்தில்தான் நீ விவேகமுள்ளவராக மாற வேண்டும். காயப்பட்டவராக மாறிவிடக்கூடாது. கஷ்டங்கள் உனக்கு அதிகமாக வருகின்றது, கசப்பான சம்பவங்கள் உன் வாழ்க்கையில் அதிகமாக நடக்கிறது என்றால் அந்த நேரத்தில் நீ முயற்சிகளை செய்து இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்த வாய்ப்பு என்பதனை உணர்ந்து கொண்டு அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீ முயற்சிகளை செய்ய வேண்டுமே தவிர ஒரு நாளும் சோர்ந்து விடக்கூடாது. என் பிள்ளையே, வாழ்க்கையில் தோல்வி அடைந்தால் சோர்ந்து போகாமல் மீண்டும் மீண்டும் எழும்பி நிற்க நீ பழகிப்பார். உன்னுடைய முயற்சிக்கான பலன் நிச்சயமாக கிடைத்துவிடும். யாருமே நீ குறைபாடற்ற சிறந்த மனிதராக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது கிடையாது. ஆனால் இன்னும் சிறந்தவராக நீ வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செய்கிறாயா என்பதனை எப்பொழுதும் கவனித்து கொண்டு இருப்பார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். அடுத்தவன் தாழ்ந்து விட்டால் சந்தோஷப்படுகின்ற இந்த உலகம் ஒரு நாளும் அடுத்தவன் முன்னேறிவிடக்கூடாது என்பதில் அத்தனை தெளிவாக இருக்கின்றார்கள். என் பிள்ளையே, உண்மையான முன்னேற்றம் என்றால் என்ன தெரியுமா? அது மெதுவான ஒரு விஷயம்தான். ஆனால் அது நிச்சயமான விஷயம் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளை, உன்னை காயப்படுத்தியவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். எந்த நேரத்திலும் சோர்ந்து போய் விடாதே. நீ துணிந்து நிற்காத வரை இந்த வாழ்க்கை உனக்கு பல பயத்தை காண்பிக்கத்தான் செய்யும். ஆனால் ஒரு முறை நீ துணிந்து பார்த்துவிட்டால் இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல வழியை காண்பிக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, வாழ்க்கையில் தோற்றவர்கள் நிறைய பேர் கிடையாது. நான் சொல்கின்ற இந்த 2 பேர் மட்டும்தான்.
யாரெல்லாம் தெரியுமா? 1. யார் பேச்சையும் கேட்காதவர். 2வது நபர் எல்லோருடைய பேச்சையும் கேட்பவர். அதாவது யார் பேச்சையும் கேட்காமலும் இருக்கக்கூடாது. அதற்காக யார் எல்லோர் பேச்சையும் நம்புவதாகவும் நீ இருக்கக்கூடாது. என் பிள்ளையே, பேசுகின்ற வார்த்தைகள் உண்மையா பொய்யா என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையாகவே உன் பக்கம் தவறு இருந்து ஒருவர் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு அந்த தவறை திருத்திக் கொண்டு நீ வாழ பழக வேண்டும். அதே நேரத்தில் யார் என்ன சொன்னாலும் கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டு அவர்களின் பேச்சை நம்பிக்கொண்டும் இருக்கக்கூடாது. என் பிள்ளையே, இருந்து என்னவாகப் போகின்றது? நாம் இந்த உலகத்தை விட்டு சென்று விடலாம் என்று நினைக்கின்ற பிள்ளைகள், நாம் இந்த உலகத்தை விட்டு சென்றால் மட்டும் என்னவாகிவிடப் போகின்றது? நாம் வாழ்ந்து விடலாம் என்று நினைக்க வேண்டும் என்றுதான் உன் அப்பன் நான் சொல்கின்றேன். என் பிள்ளையே, இதையெல்லாம் நினைப்பதற்கு மனதிற்கு எத்தனை தைரியங்கள் வேண்டும் தெரியுமா? இந்த உலகத்தில் எதுவும் வேண்டாம், இந்த வாழ்க்கை எதுவும் வேண்டாம் என்று நினைக்க தைரியம் இருந்தவர்களுக்கு வாழ்ந்து விடலாம் என்கின்ற ஒரு துணிச்சல் இருந்துவிட்டால் போதும், இந்த வாழ்க்கையில் எல்லாமே நிறைவை கொடுத்துவிடும். என் பிள்ளை, நீ வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியையும் நிதானமாக தன்னம்பிக்கையோடு எடுத்து வைப்பாயானால் வெற்றி என்றும் உனக்கே சொந்தம் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, மிகவும் சோர்வாக இருக்கின்ற நேரத்தில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உன் மனதை மிகவும் அதிகமாக சோர்வடையச் செய்கின்றது. எப்பொழுதுமே மன அழுத்தத்திலேயேதான் இருந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் அந்த நேரத்திலும் ஒன்றை மட்டும் நீ எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். உன்னை படைத்த இந்த கருப்பனுக்கு தெரியும் உன்னால் எத்தனை பாரத்தை சுமக்க முடியும், உன்னால் எவ்வளவு தூரம் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் தாங்க முடியும் என்று. அதனால் நீ தன்னம்பிக்கையோடு போராடு. நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும். உனக்கு வெற்றி கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையில்தான் உன் அப்பன் உனக்கு இத்தனை சோதனைகளையும் கொடுத்து உனக்கு உறுதுணையாகவும் நின்று கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை என்பது நாணயம் போல. இன்பம் ஒரு பக்கத்திலும் துன்பம் ஒரு பக்கத்திலும் இருக்கும். ஒரு நேரத்தில் ஒரு பக்கம்தான் உன் கண்ணுக்கு தெரியும். அதனால் நிச்சயமாக மறுபக்கமும் நமக்காக இருக்கின்றது, அதுவும் நம் வாழ்க்கையில் நமக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ என்ன தவறு செய்கிறாய் என்பதனை முதலில் கவனிக்க வேண்டும். அடுத்தவன் என்ன செய்கிறான் என்பதனை கவனிக்க கூடாது. எவன் என்ன செய்தாலும் உன் வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகளை நீதான் எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தை, வரவுக்கு மீறிய செலவு ஒரு நாள் உன் வாழ்க்கையில் வறுமையை கொடுக்கும். ஆடம்பரமான செலவு ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் உன்னை அவஸ்தைப்பட வைக்கும். திட்டமிடாத செலவு ஒரு நாள் உன்னை திண்டாட வைக்கும். அதனால் எதுவாக இருந்தாலும் சரியாக என் குழந்தை, உன் வாழ்க்கையில் நீ சரியாக செய்யும் பட்சத்தில் கஷ்டம் என்ற ஒன்று உனக்கு இருக்காது. கஷ்டங்களை அதிகமாக அனுபவிக்கின்றவர்கள், பண வசதி இல்லை என்று வேதனைப்படுகின்றவர்கள் எல்லாம் திட்டமிடாமல் செலவு செய்ததுதான் இத்தனைக்கும் காரணம். நீ திட்டமிட்டு செய்கின்ற செயல் எதுவாக இருந்தாலும் அதில் உனக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே. மற்றவர்கள் உன்னை வார்த்தையால் காயப்படுத்துகிறார்கள் என்று யோசிக்கின்றாய் அல்லவா? பிறரை வார்த்தையால் காயப்படுத்துவதற்கு முன்பாக ஒரு நிமிடம் யோசித்து பார்க்க வேண்டும். அதே நிலைமையை திருப்பி அவர்கள் கொடுத்தால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா என்று. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், அவர்கள் உன்னை காயப்படுத்தினாலும் தெய்வம் அதற்கு அவர்களுக்கு பதில் கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நீ வருந்தாமல் இரு.
அவர்களுக்கு இதைவிட பல மடங்கு பெரிதாக திரும்ப தெய்வம் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளை, இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை உனக்கு வேதனைகளை கொடுத்ததாக நினைத்து வருந்தாதே. எல்லாம் மாறும். எல்லாவற்றையும் இந்த கருப்பன் மாற்றிக் கொடுப்பேன். எதற்கும் கலங்காதே. இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைக்கும்.